ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சகல லோகத்தை படைத்த ராஜாதி ராஜாவுக்கும் என்னுடைய கர்த்தாவாகிய நம்முடைய தெய்வத்திற்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளின் வசனம், எனக்கு தரப்பட்ட வசனத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். முதலாவது இந்த வசனம் எனக்கு கொடுத்த போது முதலாவது எனக்குள்ள பயம் உண்டாயிற்று. எசப்பா, இந்த வசனத்தை குறித்து பேசுவதற்கு நான் தகுதி இல்லை. ஆனா சில சம்பாஷணைகளுக்கு பிறகு தேவன் எனக்கு அந்த பலத்தை கொடுத்தாரு. ஏன் இத சொல்றேன்னா, தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அது இடைப்படுகிறதாய் இருக்கிறது. அதனால நாம கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஜெபசிந்தையோட இருப்போம். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் நீதிமொழிகள் 10:20. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. சுத்த வெள்ளி எப்பொழுது கண்டுபிடிக்கப்படும்? அது அக்னியில் கடந்து போகும்போது அதுல இருக்கிற களிம்புகள் எல்லாம் அகற்றப்பட்டு அது சுத்த வெள்ளியாக எடுக்கிறாங்க. அதுல இருக்கிற களிம்புகள் எல்லாம் மேல மிதந்து வருமா. அதுக்கு பிறகுதான் அந்த களிம்புகள் எல்லாம் அகற்றி விட்டு அதை சுத்தப்படுத்துகிற அந்த நபர் என்ன பண்ணுவாரு? அந்த வெள்ளியை எடுத்து மாற்றி வைப்பாங்க. அதன் தரத்தின் ஒத்த பிரகாரம் அதனுடைய விலைய நிர்ணயிப்பாங்க. ஆனா ஒரு தங்கத்தை அந்த தீ கூட கடந்து போக செய்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவாராம்? எப்பொழுது அது சுத்தமான தங்கம் என்று அறிவாராம், அவருடைய ரூபம் அந்த தங்கத்துல தெரியணுமா. அப்பொழுதுதான் அது சுத்த தங்கமா மாறிச்சு என்று அவர் அறிந்து கொள்ளுவாராம். அதே மாதிரிதான் நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. அப்போ நம்ம இன்றைக்கு அந்த சுத்த வெள்ளி எப்படியா இருக்கும் என்று நாம் கற்றுக்கொள்வோம். முதலாவது, நாவிலிருந்து தான் மரணமும் ஜீவனும் புறப்படும். நாவிலிருந்து ஆசீர்வாதமும் சாபமும் புறப்படும். நம்முடைய நாவு ஒரு சிறிய அவயவம், ஆனா அது என்ன பண்ணும்? பெரிய காரியங்களை செய்யும். நம்மளால நிர்ணயிக்க முடியாம சிந்திக்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை அது செய்யக்கூடியதா இருக்கிறது. அதனால நம்மளுடைய நாவை நம்ம ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து கொள்ளணும். ஆனா நம்மளுடைய சுய சிந்தையினால இது செய்ய முடியாது. விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால மீட்கப்பட்ட நாம நம்முடைய நாவை ஜாக்கிரதையாக கையாள வேண்டியதா இருக்கிறது. முதலாவது நீதிமொழிகள் 18. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ நம்மளுடைய வார்த்தைகள் மரணத்தையும் கொண்டு வரும், ஜீவனும் கொண்டு வரும். நம்ம தெரியாம யோசிக்காம அநேக காரியம் ஒரு இடத்துல போகும்போது பேசிடுறோம். ஆனா நம்ம திரும்பி நம்ம வீட்டை அடைவதற்கு முன்பாக அதனுடைய பலன் நம்மளுக்கு முன்பாக நிற்கும் அநேக இடத்துல. ஆனா நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம். ஒரு திருமணத்திற்கு சென்றிருப்போம், நம்மளுடைய உறவினர்களை பார்த்து ஏதோ பேசி இருப்போம். ஆனா அந்த இடத்துல என்ன ஆகும்? அதுல கூடி இருக்கிறவங்க யாரோ ஒருத்தங்கள அந்த வார்த்தைகள் வேதனைப்படுத்தி இருக்கும். ஆனா நாம அந்த நேரத்துல அதை உணர்கிறது இல்லை. ஆனா நம்ம வீட்டுக்கு அநேக நாட்களுக்கு பிறகு அந்த வார்த்தை எழும்பி நம்மளை நியாயம் விதிக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம வார்த்தைகளை கையாளணும். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய நாவை நம்மளுடைய கட்டுப்பாட்டுல, அதாவது தேவனுடைய கட்டுப்பாட்டுல வைத்து கொள்ள வேண்டும். இதை குறித்து நம்ம பாரத்தோட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஏசப்பா, எனக்குள்ள இப்படியான ஒரு காரியம் இருக்கு, ஒரு சுபாவம் இருக்கு, என்னுடைய நாவை என்னால கட்டுப்படுத்த முடியல ஏசப்பா, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதற்காக நாம நேரத்தை செலவழித்து நாம அதற்காக ஜெபிக்க வேண்டும். விசேஷமாக நீதிமான் என்ன பண்றான்? தன் வாயை காக்கிறான்.
அதன் நிமித்தம் அவனுடைய பிராணனையும் அவன் காக்கிறான். அதே போல தன் நாவை பொறுமையாய் அதை பிரயோஜனப்படுத்துகிறான். எடுத்த உடனே அவன் பேசிட மாட்டான். நீதிமான் பேசுவதற்கு அவன் பொறுமையாக அவன் பேசுகிறவனாய் இருக்கிறான். யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். நம்ம என்ன வார்த்தை கேட்டாலும் உடனே நம்ம பேசிடவும் கூடாது, நம்ம கோபப்படவும் கூடாது. இது ஒரு நீதிமானுடைய ஒரு குணாதிசயமா இருக்கிறது. அது அப்பொழுது மாத்திரம்தான் நம்மளுடைய நாவு சுத்த வெள்ளியாக திகழ முடியும். அதே போல நம்ம ஆலோசனை சொல்லுகிறதா இருந்தாலும் சரி, தேவனோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நாட்களை துவங்கும் போதும் முடிக்கும் போதும் ஜெபத்துல நம்ம இந்த காரியத்தை கையாண்டோம்னா தேவன் அதற்கான பதிலை நம்மளுக்கு தருவாரு. நம்மளை நாம நிதானித்து அறிவோம். அடுத்தது நீதிமொழிகள் 17:3. வெள்ளிக்கு குகையும் பொன்னை குடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். சோ நம்ம இருதயத்துல இருந்துதான் ஒவ்வொரு வார்த்தைகளும் வெளியில புறப்பட்டு வருகிறது. அப்ப அந்த நாவை கட்டுப்படுத்த நம்மளுடைய இருதயத்தை சுத்தமாக வைக்க வேண்டும். நம்மளுடைய எண்ணங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி சுத்தமாக வைக்கிறது? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. அது எபிரேயர் 4:12. அதுல சொல்லியிருக்கு, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இப்ப தேவனுடைய வார்த்தையை நம்மளுக்கு இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு செய்து கொண்டு இருக்கிறது. ஆனா நம்ம அத சரியாக கையாளணும். நம்ம தேவனிடத்துல கேட்கணும், கர்த்தரிடத்துல கேட்கணும். நம்மளுடைய நாவை சிந்தையை எப்படியாக நம்ம சுத்தம் செய்வது? தேவனுடைய வார்த்தை மூலமாக. வெள்ளியையும் பொன்னையும் அக்னி சுத்தம் பண்ணுகிறது, புடமிடுகிறது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை சுத்தம் செய்வதற்கு, புடமிடுவதற்கு தேவனுடைய வார்த்தை ஒன்று மாத்திரம்தான். வேற ஒரு அக்னியும் இல்லை. ஏன்னா தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். அக்னி மயமான கண்ணை உடையவராய் இருக்கிறார். அப்போ ஏன் இந்த மாதிரி சொல்றோம்னா, ஏன்னா அவர் பரிசுத்தத்துல பரிசுத்தமானவர். இன்றைக்கு வர அவருடைய முகம் ஒருவரும் கண்டதில்லை. அவர் அக்னி ஜுவாலியை போல பிரகாசிக்கிற தேவன். அதனால இன்னைக்கு எபிரேயர் 4:12 இந்த வசனத்தை சொல்றேன். தேவனுடைய வார்த்தை நம்மள சுத்தம் செய்யும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை இவ்வளோ காரியம் ஒரு மனிதனுக்குள்ளாக செயல்படுத்துகிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வேலையும், இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிற அநேகர் வீட்டுல இருக்கிறவங்க தான். ஆனா வேதாகமத்துல நேரத்தை செலவழிக்கிறத விட மொபைல்ல, கைபேசியில தான் இன்றைக்கு நேரத்தை செலவழிக்கிறவரா இருக்கிறோம். ஒரு நொடி நம்ம எடுத்து யோசித்து பார்ப்போம். இந்த கைபேசி வாங்குவதற்கு காரணம் என்ன? யார் கொடுத்து? நம்ம வந்த போது கைபேசியோடயா வந்தோம்? இல்ல. அப்போ ஒரு கைபேசி வாங்குறதுக்கு நமக்கு கையில பணம் கொடுத்தது கூட தேவன் தான். அந்த கைபேசியில நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நம்மளுடைய நாவை போலதான் நம்மளுடைய கைபேசி கூட. அதனால ஒவ்வொரு பொருள், இன்றைக்கு நாம அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆசிர்வாதமும் தேவன் நம்மளுக்கு அனுமதித்து கொடுத்தது.
அதனால கைபேசி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலை நம்ம எடுக்கும்போது சொல்லுங்க, எசப்பா இது நீங்க எனக்கு கொடுத்தது, இது என்னுடையது அல்ல. நம்ம அப்படி சொல்லி ஜெபித்து ஜெப சிந்தையோட நம்ம பிரயோஜனப்படுத்தும் போது நம்முடைய நாவானாலும் நம்முடைய சிந்தைகள் ஆனாலும் நம்முடைய எண்ணங்கள் ஆனாலும் பரிசுத்தப்படும். அது மாத்திரம் இல்ல, அதன் மூலமாக தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்தது சேர்த்தது, நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்த ஒவ்வொரு காரியமும் அவருடைய நாம மகிமைக்கென்று நம்ம பிரயோஜனப்படுத்த கற்றுக்கொள்வோமாக. அப்பொழுது மாத்திரம்தான் நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. நம்ம சொல்ல வேண்டாம், நம்மளை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள். நேற்று நானும் ஒரு சகோதரியும் பேசி கொண்டு இருந்த பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்க எதுவுமே பேசல, ஆனா எங்களுடைய அயல்வாசிகள், எங்களுடைய பக்கத்து வீட்டுல இருக்கவங்க பேசினாங்க. அந்த சாட்சி கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தேவன் மகிமைப்படுகிறார். அப்போ 2 விசுவாசிகள் பேசும்போது யாருன்னா அந்த 2 விசுவாசியும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறாங்க. அப்போ அந்த தேவனுடைய ஆலயத்துல இருக்கிற ஒரு அவயவம், அதாவது நாவு எப்படி இருக்க வேண்டும், நம்மளே நிதானித்து பார்ப்போம். அது சுத்த வெள்ளியா இருக்குதா, இல்ல துன்மார்க்கனுடைய நாவை போல இருக்குதா, அதுல இருந்து மரணத்தை புறப்படுவிக்கிறதா இருக்கிறதா, சாபத்தை புறப்படுவிக்கிறதா இருக்கிறதா, எப்படியாக இருக்கிறது என்று நாம இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். வேற யாருக்கிட்டையும் போக வேண்டாம். நீங்க உங்களுடைய இடத்துல இருந்து நீங்க சிந்தித்து பாருங்க. நாமளே சிந்தித்து பார்க்கும் பொழுது, தேவனுடைய சன்னிதானத்துல இருந்து சிந்திக்கும் போது நம்மளை நாமளே சுத்தப்படுத்துகிறவர்களா இருப்போம். தேவனுடைய அக்கினி, அதாவது அவருடைய வசனத்தை நம்மளுக்கு அனுப்பி அவர் நம்மளை புடமிடுவார். கொஞ்சம் கடினமான பாதை தான், ஆனாலும் ஒன்று மறந்துடாதீங்க, நீங்க அக்னியில நடக்கும்போது உங்களை வேகாம பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு தேவன் நம்மளுக்கு உண்டு. தண்ணீரில் கடந்து போகும்பொழுது அது நம்மேல் புரளாமல் பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு தேவன் உண்டு. இந்த சிந்தை எப்பொழுதும் நம்மளை ஆட்கொள்ளட்டும். அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம வரும்போது இது எதுவுமே எடுத்துட்டு வரல, நிர்வாணிகளாக வந்தோம். எல்லாம் தேவன் கொடுத்தது. இது இன்றைக்கு நம்ம விசுவாசிகள் எல்லாருமே மறந்துடுறோம். ஆனா ஒரு பொருள் வாங்கும் போது அதை என்ன பண்றோம், புகைப்படம் எடுத்து அதை எடுத்து அப்லோட் பண்றோம், அத போடுறோம், அதுல பெருமை பாராட்டுறோம். இது இவ்வளவு செலவு பண்ணோம், இதுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க இப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நாமளே நம்முடைய நாவினால நம்மளையே புகழ்றோம். ஆனா நம்ம ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கிறது இல்ல, அந்த பொருள் எப்படி நம்ம வாழ்க்கையில வந்தது, எது இதுடைய காரணம், இந்த பொருள் என் வீட்டுக்கு வருவதற்கு காரணம் என்ன, இந்த வீடு எனக்கு தந்தது யாரு. யூதர்கள் இப்படிதானா, அவர்கள் தேவனை ஆராதிக்கும் போது, துதி செலுத்தும் போது, தேவனை எனக்கு கொடுத்த மனைவி, எனக்கு கொடுத்த கணவன், எனக்கு கொடுத்த அழகான பிள்ளைகள், எனக்கு கொடுத்த வீடு, எனக்கு கொடுத்த அந்த அவ்வளோ பெரிய பில்டிங், இது ஒன்றும் என்னது இல்ல ஏசப்பா, நீங்க கொடுத்தது ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கை கூட நீங்க கொடுத்தது ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவங்க நாவனால தேவனை துதிச்சுட்டே இருக்கிறாங்களாம். ஆனா நம்ம யோசிச்சு பாருங்களேன், புற ஜாதிகளாக கடந்த நம்மளுக்கு ஏசப்பா இப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தாரு. ஆனா இந்த நாவனால நம்ம தேவனை, நமக்காக மரித்த தேவனுடைய குமாரனை எவ்வளோ தடவை இன்னைக்கு காலையில இருந்து இந்த நேரம் வரை எவ்வளோ வாட்டி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிருக்கோம். அதே ஒரு மனிதனை புகழ்வதற்கு நம்மளுக்கு நேரமே தேவையில்லை. எப்ப வேணாலும் போன் பண்ணி அவங்கள புகழ்ந்துட்டே இருப்போம். ஆனா தேவனை குறித்து புகழ்வதற்கு நம்மளுக்கு நேரமே இல்லை. ஆனா இன்றிலிருந்து நாம் இதை நம்முடைய வாழ்க்கையில அபியசிப்போம். சரிங்களா? சொல்லுகிற நானும் இதற்கு உடன்பட்டு இருக்கிறேன்.
நான் பேசுறதுனால நீங்க யோசிச்சுக்காதீங்க இவங்க இப்படிதான் போல இருக்கு. இல்ல, ஒவ்வொருத்தங்களையும் தேவன் எல்லாவரையும் வித்தியாசமான சூழ்நிலையில இருந்து, உபத்திரவத்தின் குகையிலிருந்து நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. எப்படி வெள்ளிக்கு குகையும், அதே போலதான் தேவன் நம்மள இன்றைக்கு நம்ம கூடியிருக்க ஒவ்வொருத்தரையும், உங்களுக்கு உபத்திரவம் இல்லைன்னா இன்றைக்கு தேவனுடைய பாதத்தை, ஏசப்பாவுடைய பாதத்தை நீங்க தேடி வந்திருக்க மாட்டீங்க. அதுக்கு நன்றி சொல்லுங்க. நம்மளுடைய நாவல என்றைக்குமே புது பாட்டு எழும்பிட்டே இருக்கணும். தேவன் என்ன எழுப்பினார்னா அதற்கு முன்பாக எனக்கு ஒரு பாட்டை கொடுத்துருவாரு. அந்த பாடலோட என்னை எழும்ப செய்வாரு. இன்றைக்கு இந்த வசனம் கொடுத்த உடனே என் சிந்தையில வந்தது இதுதான், இந்த நாவல் புது பாட்டு. ஒவ்வொரு நொடியும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நாவல இருந்து தேவனுக்கு புது பாடல் எழும்பி கொண்டே இருக்கணும். அன்றைக்கு தாவீதுனுடைய வாழ்க்கையில புது பாடல் எழும்புனது நிமித்தமாக தான் 150 சங்கீதம் நம்மளுக்கு இன்றைக்கு கையில கிடைத்திருக்கு. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புத்தகம். அதனாலதான் சங்கீதத்தை சாப்டர்னு சொல்றது இல்ல, அதிகாரம்னு சொல்றது இல்ல, சங்கீதம்னு சொல்றோம். அப்போ தாவீதுக்கு ஒரு புதுப்பாட்டு எழும்ப தேவன் கிருபை செய்தார்னா, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் புதுப்பாட்டை எழுப்புவதற்கும் எழும்ப செய்வதற்கும் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே போல நீங்க ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கிறீங்க என்று நானும் நம்புகிறேன். இன்று முதல் நம்முடைய நாவு ஒரு சுத்த வெள்ளியாக மாற்றுவதற்கு, நம்மளுடைய சிந்தைகளை அவருக்கு பிரயோஜனம் உள்ளதாக, அவர் விரும்புகிற ஒரு சிந்தையாக, ஒரு எண்ணமாக நம்மளிருந்து எழும்புவதற்கு தேவன் கிருபை செய்வாராக. அது மாத்திரம் அல்ல, அந்த சிந்தை, அந்த சம்பாஷணை ஒவ்வொன்றும் அவருடைய சன்னிதானத்துல ஒரு சுகந்த வாசனையா போய் சேரட்டும் என்று நான் தாழ்மையா கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென்.